அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க? பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையா இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க. அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிற்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும். கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம் நிற்போம் நிற்போம், நின்னே தீருவோம். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அதை நான் இங்க கொஞ்சம் படிச்சு காட்டுறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் போய் பார்த்தேன். அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும்னு உங்க கவர்மெண்ட் சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல 1005 குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார்? ஒன்று, அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும், இல்லை அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும். ரெண்டுமே அந்த அறிக்கையில் இல்லை. வெறும் 1005 குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சிஎம் சார்? $15,000 மக்கள், அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே. ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமோ உங்ககிட்ட இல்ல? எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா? நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை, மிகப்பெரிய நீர்நிலைகளை, ஆயிரக்கணக்கான வீடுகளை, அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க? இதுல வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க. ஆனா ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை பரிந்துரை செஞ்சதே உங்க கவர்மெண்ட் தான் ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார். அதுக்கும் உங்ககிட்ட இருந்த எந்த பதிலும் இல்லை. இந்த சூழ்நிலையில் பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த 25/6/2025 அன்னைக்கு உங்க கவர்மெண்ட் தான் அரசாணை பிறப்பிச்சிருக்கு. விமான நிலையம் அமைக்கிறதையே ஏற்க மாட்டோம்னு வருஷக்கணக்காக போராடுற மக்களோட நிலங்களையும் சேர்த்தே கையகப்படுத்த அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்கு இந்த ஜிஓ. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? உங்க ஒப்புதலோடு தான் நடக்குதா? தெரியல, பதிலும் தெரியல.
பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்கள் ஏன் சந்திக்கலன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசெண்டாக நான் சந்தித்தேன். அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போவும் ஒன்றும் குறைஞ்சிடல சிஎம் சார். சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை, விவசாய பூமியை, வாழ்வாதாரத்தை, நீர்நிலைகளை காப்பாற்ற ஒன்னா நின்று போராடிக்கிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேரில் சந்திச்சு பேசுங்க. உங்களுடைய அமைச்சர்களோ இல்லை உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது. நீங்களே நேரில் சந்திச்சு பேசணும். அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேரில் சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.